நீட் தேர்வு போன்ற விஷயங்களை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்த்தது போல பாராளுமன்ற தொகுதி வரையறை பிரச்சனைகளையும் மக்களிடம் திண்ணை பிரச்சாரம், துண்டு பிரசுரங்கள் மூலம் கொண்டு சேர்க்க இருப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மக்களவை தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி வரையறை செய்யும் பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தமிழக முதலமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்தே முதலமைச்சர் இதனை எதிர்ப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையறை செய்யும் போது அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்த்து வண்ணமாக முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளார்கள். அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் எல்லாம் நல்ல ஆதரவு வந்துள்ளது. பிற தலைவர்கள் எல்லாம் அதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக பேசி வருவது நாம் எல்லாம் அறிந்தது. தெருமுனை பிரச்சாரங்களும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலம் நம்முடைய வீடுகள் தோறும் நோட்டீஸ் கொடுப்பது மூலம் மக்களை சந்திக்கும் போது இதனுடைய நிலைப்பாட்டை நம்ம எடுத்து கூறுவோம்.